பிரேக்கப் ஆனனால பில்டிங்ல இருந்து குதிக்க போனேன். அன்பு ரசிச்சேன். அப்ப அந்த அன்பு எனக்கு மட்டும் போதுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இயேசுடைய அன்பு வேணும். நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை இயேசு நேசிப்பார். அவங்களுக்கு இயேசு வேணும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும். இங்க வந்த எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க இதயத்துல காயப்பட்டு உடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்துல தவறா நடத்தப்படுறாங்க. அவங்களுக்கு நான் போய் நீ செய்த தவறுன்னு சொன்னா அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர்கிட்ட போ அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். போய் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாதான் இயேசுவோட அன்பு புரியும். அவங்க சொல்றாங்க அன்பு அன்புன்னு சொல்லி. அன்பு யாரு? இயேசுதான் அன்பு. நீங்க சொல்ற அன்பு கிடையாது. எல்ஜிபிடி பிரைடு சென்னையில் கடந்த 30ஆம் தேதி நடந்த இந்த பிரைடை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த எல்ஜிபிடி பிரைடு சென்னையில கடந்த 16 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த எல்ஜிபிடி பிரைடை குறித்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட நிறைய கேள்விகளுக்கும் இந்த வீடியோ மூலமா நான் பதில் சொல்லிருக்கேன் நம்புறேன். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எல்ஜிபிடி பிரைடு சென்னையில 16 வருஷமா நடந்தாலும் இது துவங்கின வருஷம் பாத்தீங்கன்னா 1969. ராட்வெல் என்றவர் தான் 1969ல அவங்க நண்பர்களோட சேர்ந்து இந்த பிரைடை முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஆரம்பிச்ச இந்த பிரைடு தமிழ்நாடு, அதுவும் சென்னையில ஏன் நடக்கணும்? இந்த பிரைட்ல நிறைய பேர் கலந்துட்டாலும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஒரு அப்பா தன்னுடைய மகனை இந்த பிரைடு கூட்டு வந்து இந்த சின்ன பையனுடைய அப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ கடைசியில இதே போல ஒரு விஷயம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பிரைட்ல நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கலந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கலந்துட்டு இருந்தாங்க. இங்க நிறைய கலை நிகழ்ச்சிக்கும் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு தோண ரெண்டாவது கேள்வி, நீங்க இந்த வாசகத்தை நல்லா பாருங்க. நானும் தீட்டல்ல, என் தூய்மையும் தீட்டல்ல. இது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கா? நீங்க ஏதோ சொல்லணும்னு வரீங்க, ஆனா அது தவறா போகுதுன்றது என்னோட எண்ணம். நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பிரைட்ல பாக்குற முகங்களை நீங்க பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் உங்க மைண்ட்ல வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பத்தியும் நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இந்த பிரைட்ல கலந்துட்ட ஒரு சில பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன வெளிப்படுத்த விரும்புறாங்கன்னா, நான் என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனசு வேணும், எங்களை பாக்குற பார்வையும் மாறணும், இது என்னுடைய உரிமை, இதை வெளிப்படுத்த எனக்கு உரிமை உண்டுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு இயற்கையாவே அவன் மனசுலயும் அவனுடைய உடல்லையும் ஏற்படுற மாற்றம், அதாவது ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் பிறந்த அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படுற மாற்றத்தை வெளிப்படுத்தும் போது இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது எங்க கோரிக்கை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, என்னோட மனதில் ஏற்படுற விருப்பம், அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏற்படுற விருப்பம், அது யாரா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ற மனப்பான்மை வேணும். உங்களுடைய எண்ணம் எல்லாமே கரெக்ட், அதாவது ஒரு இண்டிவிஜுவலா திங்க் பண்ணணும். ஆனா இதை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போது இதோட நோக்கமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? இப்ப வர காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸுமே இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் வராங்க. வரும் காலத்தில் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஆணை பார்க்கும் போதும் பெண் பெண்ணை பார்க்கும்போதும் ஏற்படுற எண்ணம் தவறு இல்லைன்னு சொல்ல வரீங்க. இண்டிவிஜுவலா ஏதோ 100ல ஒருத்தருக்கு ஏற்படுற எண்ணம் தவறு இல்லை, அது நான் ஒத்துக்கிறேன். இந்த பிரைடுன்ற ஒரு விஷயம் தனிநபர் எண்ணத்தை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100ல ஒருத்தருக்கு இல்லாம அந்த 100 பேருடைய எண்ணத்தையும் பார்வையும் மாற்றத்துக்காக தான் இந்த பிரைடா? நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க இந்த பிரைட்ல பார்க்குற முகங்கள் எல்லாமே தமிழ்நாடை தவிர்த்த முகங்கள் தான் 80% இருக்கும். நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதர் ஸ்டேட் பீப்புளை நான் குறைவாகவோ தப்பாவோ பேசல. என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட கல்ச்சர், அவங்களுடைய பாரம்பரியம் டோட்டலா வேற. நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் முற்றிலுமா வேற. உதாரணமா, எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச லாங்குவேஜை நான் படிப்பேன். இதை நீயே சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதை திணிக்கிற. நீங்க எப்படி இருக்கீங்களோ நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி. ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு தங்கச்சியா, ஒரு அம்மாவா, உங்க மனதிலையும் உடல்லையும் ஏற்படுற மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற இப்ப இருக்க ஜெனரேஷன் ரெடியா தான் இருக்கு. இது போல பிரைடு எல்லா நாட்டிலையும் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா வெளிநாட்டுல நடக்கிற பிரைடும் அவங்களுடைய பாரம்பரியம்,
அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வளர்ப்பு முறையும் டோட்டலா வேற. ஏங்க சில வெளிநாட்டுலாம் கை குழந்தையே கையிலேயே தூக்கிட்டு போக கூடாது, பேபி ஸ்டாலர்ல தான் வச்சு தள்ளிட்டு போகணும். அது தெரியல உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இன்னமும் வெளியே நிலாச்சோறு ஊட்டிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு. இது ஒரு உதாரணமா தான் நான் சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிரேட மாத்தி அமைங்க. இப்போ தூரமா நின்று வேடிக்கை பாக்குறவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு கூட்டத்திலையும் ஒருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசகங்களை கையில ஏந்திட்டு வந்துடுறாங்க. இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் உங்க குடும்பத்தோட ஒரு ஓரமா நின்னுட்டு அவருடைய கையிலயும் அவங்க மனைவியுடைய கையிலயும் ஒரு வாசகத்தை ஏந்திட்டு நின்றுறாங்க. அவங்க மனைவி 8 months பிரெக்னன்ட் வேற. அவரை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவர் விடாம அதை போதிச்சுட்டே இருந்தார். Jesus loves you. Jesus loves you. No matter you don't love, Jesus loves you. இப்போ பிரதர் கிட்ட பேசுவோமா? பிரதர் உங்க பேரு? ஜெய்சிங். என்ன இயேசு நேசிச்சாரு, என் வாழ்க்கையை மாத்தினாரு. நான் வந்து பான் அடிக்டா இருந்த 10 வருஷம் முன்னாடி 7 வருஷம் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணி பிரேக்கப் ஆனனால பில்டிங்ல இருந்து குதிக்க போனேன். என்ன தேவன் சந்திச்சாரு, அவருடைய அன்பை ருசிச்சேன். அப்ப அந்த அன்பு எனக்கு மட்டும் போதுமா? எல்லாருக்கும் அந்த அன்பு வேணும். எல்லாருக்கும் அந்த அன்பு வேணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இயேசுடைய அன்பு வேணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அன்பு இல்லை அப்படின்னு அவங்க ஏக்கம் மனசுக்குள்ள, எல்லாருடைய மனசுக்குள்ள அவங்களுக்கு உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்திக்காக. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை இயேசு நேசிப்பார். எவ்வளவு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இயேசு. நீங்க இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு இயேசு வேணும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும். நான் அந்த இயேசுவோட அன்பை ருசிச்சுட்டேன். இங்க வந்த எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க இதயத்துல காயப்பட்டு உடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஏதோ ஒரு விதத்துல தவறா நடத்தப்படுறாங்க. அவங்களுக்கு நான் போய் நீ செய்த தவறுன்னு சொன்னா அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர்கிட்ட போ, அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். அன்புனால இழுக்கணும். நான் போயிட்டு நீ செய்யற தவறு இப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என் மேல கோபம் தான் வரும். இல்ல, என்ன நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உன்னையும் நேசிப்பாரு. அவர்கிட்ட ஒரு நிமிஷம் போய் பாரு, இயேசு கிட்ட போய் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாதான் இயேசுவோடைய அன்பு புரியும். அதுக்குதான் இவங்க எல்லாத்தையும் சொல்றேன், ஒரு வாட்டியாவது போயிடுங்களேன், உன்னை நேசிக்கிறாரு. அவங்க சொல்றாங்க அன்பு அன்புன்னு சொல்லி. அன்பு யாரு? இயேசுதான் அன்பு. நீங்க சொல்ற அன்பு கிடையாது. நீங்க சொல்ற அன்பு நிலைக்காது. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து பின்னாடி போயிடுவாங்க. ஆனா இயேசு ஒரு முறை அன்பு செலுத்திட்டாருன்னா அவர் விட்டவே மாட்டார். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்தையும் நான் கொஞ்சம் பார்க்க சொல்றேன். அப்போதான் புரியும். இயேசு அவர் தேவனா இருந்தும் உலகத்துல வாழ்ந்த போது மனுஷனாவே வாழ்ந்தார். ஒரு கீறல் நமக்கு வந்துச்சுன்னா என்ன பெயின் வருமோ அதே பெயின் தான் அவருக்கும். சிலுவையில உடம்பை கிழிச்ச போது எந்த மனுஷன், வேற எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த பெயின்ல ஒரு பாதி பெயின்ல செத்துருப்பான். ஆனா அவர் வந்து தானே ஜீவனை கொடுத்தாதான் சாகணும் முடியும்ங்கிறதுனால கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவருடைய உயிரை கொடுத்து மரிச்சார். யாருக்காக மரிச்சார்? எனக்காக மரிச்சார். நான் பரலோகத்துக்கு போயிட்டு நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா நியாயமா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை சொல்றீங்களா? தெருவில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை சொல்றீங்களா? ஒரு மிஷனரி அம்மா சொன்னதன் மூலமா தான் நான் இன்னைக்கு உருவாகி நிக்கிறேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, தெருவுல இருக்கிறவங்க, உங்க ஏரியாவை சுத்தி இருக்கிறவங்ககிட்ட இயேசு அறிவிச்சிருங்க. எல்லாருக்கும் மரணம் வரும், நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அங்க நின்னு சொல்லுவான், ஏன் ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லல, ஏன் ஒரு வார்த்தைன்னு கூட என்கிட்ட சொல்லலன்னு சொல்லுவான். பரலோகத்துக்குள்ள போனாலும் இயேசு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். இந்த சந்ததி முன்னாடி என்னை குறித்து அறிக்கையிடுற நிமித்தம் தான் நான் பிதாவின் இடத்தில் அவனை குறித்து வெட்கப்படாம நிற்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதனால என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொல்லுவேன், என்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவேன், என் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லுவேன், இயேசு இருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார்னு சொல்லுவேன். இதை நான் கண்டிப்பா செய்வேன். இதை பார்க்குற கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க. செய்யாம இருந்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய பாவம் இல்லை. ஜெபம் செய்யறது, வேதம் வாசிக்கிறது, இதெல்லாவற்றை விட ஜெபம் செய்து வேதம் வாசித்து உபவாச கோட்டை அட்டன் பண்ணி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் அட்டன் பண்றீங்க, நல்லது. இது எல்லாம் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் குட், அதுதான் மேன்மைப்படுத்தும். ஆனா பரலோகத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா இயேசு சந்தோஷப்படுவார். அது ஒண்ணுதான் இயேசுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம். எனக்காக மரிச்சாரு, அவருக்காக என்ன வேணா பண்ணுவேன், அவரை சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய ஒரு ஆசை. இன்னைக்கு வந்த 10,000 பேர்ல ஒரே ஒருத்தர் பரலோகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. நான் உண்மையா விசுவாசிக்கிறேன், அந்த பரலோகத்துல இவன் கூட்டு வந்துட்டான்னு சொல்லும் போது என்ன தேவன் நினைப்பார். அவரை பார்த்து அவர் கட்டை அணைத்ததுல நான் வந்து வாங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ பிரதர். சண்டே ஈவினிங்ல அந்த ப்ரைட் நடக்கிற இடத்துல அவரும் அவர் மனைவி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கவங்களும் அந்த குட்டி பையனும் நின்றுட்டு ஒரு விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், என்னடா அவன் ஏதாவது ஆயிடுச்சு அவனுக்கு, இங்க போய் நின்றுட்டு இதை பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும். ஆனா ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மனப்பான்மை நமக்கு வேணும். இதே போலதான் நீங்க சொல்ற விஷயம் நல்லதா இருந்தா அக்செப்ட் பண்ணிட்டு கண்டிப்பா ப்ரைட் என்ற பெருமையை அதுக்கு ஏத்தவங்க கண்டிப்பா ஏத்துக்க தான் போறாங்க. தேங்க்யூ.